வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். ஒரு ஜாதகத்தில் திருமணத்திற்குண்டான அமைப்பு எப்படி இருக்குது, எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. முதல்ல திருமணத்திற்குண்டான காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தைக்கு 23 வயசில் திருமணத்திற்குண்டான அமைப்பு அப்படிங்கிறது வருதான்னு பார்க்கணும். சிலருக்கு பார்த்திங்கன்னா 19 வயசுலேயே கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா 25 வயசுக்கு மேலே தான் திருமணத்திற்குண்டான அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. சிலர் 28க்கு அப்புறம் தான் பண்ணணுங்கிற ஒரு தன்மை அவங்களா ஏற்படுத்தி கொள்வார்கள். எப்போதுமே பொதுவுடைமூர்த்தி சார் சொல்லுவாங்க, 10 வருஷத்தில் ஒரு லக்னம் அப்படின்னா அந்த 10 வருஷத்தில் கிரகங்கள் 7 வாய்ப்புங்கிறத கொடுக்கும். அந்த 7 வாய்ப்பு, அதாவது 7 வருடம் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கும் கிரகங்கள். அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா மிஸ் பண்ணிடுறோம், அதை நம்ம தவற விட்டுறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. நிறைய பேருக்கு இந்த தகவலுங்கிறது தெரியாது. ஒரு 21 வயசு ஒரு பொண்ணுக்குன்னா அவங்களுடைய அக்ஷய லக்னம் மேஷ லக்னமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக திருமணத்திற்குண்டான வாய்ப்பு 7 முறை வரும். 7 முறை வரும்னா அந்த நட்சத்திர புள்ளிகள் போகும்போது அதற்குண்டான அமைப்பை கொடுக்குமானா கொடுக்கும். சிலருக்கு அந்த 7ஆம் பாவகம் களத்திர ஸ்தானம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் அந்த 7 வாய்ப்பில் ஏதாட்டி ஒரு 2 வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கலாம். 2 வாய்ப்பை ஏன் சொல்கிறோன்னா, இந்த வருஷம் பார்த்து முடிவு பண்ணி அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணுறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் அமைப்பு. நிறைய பேர் விட்டுருவாங்க, எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு வரம் இல்லை, எங்களுக்கு கடவுள் கண்ணை திறக்கலை, வரன் வரமாட்டேங்கிறது, அமைய மாட்டேங்கிறதுங்கிறது கண்டிப்பாக அங்கே கிடையாது. உண்மை அதுங்கிறது கிடையாது. காலம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த காலத்தில் ஓட்டத்தின்படி தான் நம்ம பயணம் பண்ணுறோம். அந்த ஓட்டத்தில் என்னுடைய பாதை சரியில்லை, நல்ல பாதை வரட்டும் அப்படிங்கிறது நிற்பதனால் மட்டும்தான் இந்த கல்யாண தடை அப்படிங்கிறது நிறைய பெண்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது. இதில் நிறைய காரணங்கள் கூட சொல்லலாம். சிலருக்கு நட்சத்திரம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க, சிலருக்கு தசாபுக்தி சரியில்லைன்னு சொல்லுவாங்க, சிலருக்கு செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், சனி பகவான் 7ல் இருக்கிறாரு, செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறாரு, 2ல் இருக்கிறாரு. இந்த 4 கிரகங்களையும் அவங்க படாத பாடு படுத்தி எடுப்பாங்க. இது குழந்தைகள் பண்ண மாட்டாங்க, பெற்றோர்கள் மட்டுமே அப்படிங்கிற இடத்துல தெளிவுபடுத்திக்கிறோம். இல்லைனா ஜாதகம் பார்க்கக்கூடிய இடத்துல இவங்களுக்குன்னு ஒரு தனி லிஸ்ட் போடுவாங்க. பிறப்பு லக்னத்திற்கு லக்னத்தில் செவ்வாய் இருந்தது, 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா அந்த ஜாதகத்தை தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்களாம். அதே மாதிரி ஒரு ஆண் ஜாதகம் வந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகத்தை எடுப்பாங்களாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கும் பையன் கிடைக்கிறதும் பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறதும் ரொம்ப பெரிய குதிரை கொம்புன்னு சொல்லலாம். நிறைய இடங்களில் திருமணத்திற்கு நிறைய ஆண்கள் இருக்காங்க. பெண்களுடைய ஜாதகம்ங்கிறது இந்த மாதிரி கேட்டகரி லிஸ்ட்டில் ஒதுக்கி வச்சிடுறாங்க. இதனாலேயே திருமண தாமதம் அப்படிங்கிறது நடக்கிறது. சில குழந்தைகள் இருக்காங்க, படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, வருமானம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. சில ஆண் ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா பையன் செட்டில் ஆகணும், செட்டில் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் சேமிப்புங்கிறது வேணும், கல்யாணம் பண்ணிவிட்டு எனக்கு சேர்க்க முடியாது, அதனால் நான் சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் இண்டிவிஜுவலாக அவங்களுடைய இதில் நடக்கக்கூடிய உணர்வுகளால் அந்த திருமண தாமதம்ங்கிறது அங்கே இருக்கும். பிறப்பு லக்னத்திற்கு இந்த ராகு கேது செவ்வாய் சனி பகவான் இருந்தால் என்றால் இன்றைய உங்களுடைய லக்னம் என்னது, அந்த லக்னத்திற்கு இந்த கிரகங்கள் எந்த பாவகத்தில் இருக்குது, அது பிரச்சனை தரக்கூடிய பாவகங்கள் இருந்தால் மட்டுமே அதை பற்றி நீங்கள் கவலைப்படணும். இல்லைனா தேவையே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இது நிறைய பெற்றோர்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஃபைல்ஸ்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. நான் அந்த மாதிரி பொண்ணுக்கு 7ல் ராகு இருக்குது, ராகு கேது தோஷங்கிறது ஒரு ஃபைல், 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, செவ்வாய் தோஷத்துக்குன்னு ஒரு ஃபைல். இதே மாதிரி பையனுடைய ஜாதகம் வரும்போது இந்த ஜாதகத்திற்கு இதை எடுத்து பார்த்து இந்தாங்க சேர்த்து விடுங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அங்கே அப்படி நடக்கிறது கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரி, இதெல்லாம் தாண்டி நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம். யார் மூலமாக பெண் அமையும், எந்த இடத்துல இருந்து தேடலாம்? ஒரு லக்னத்திற்கு 7ஆம் பாவகம் களத்திரஸ்தானம், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த களத்திரஸ்தான அதிபதி எந்த பாவகத்தில் இருக்கிறாங்களோ அவர்கள் மூலமாகத்தான் பெண்ணுடைய அமைப்பு அப்படிங்கிறது இங்கே கொடுக்கும். உதாரணமாக மேஷ லக்னமாக இருந்ததுன்னா சுக்கிரன் 7ஆம் அதிபதியாக இருப்பார். அந்த சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருந்தார்னா அந்த பெண்ணிற்கு காதல் திருமணத்திற்குண்டான அமைப்பு அப்படிங்கிறது அங்கே இருக்கும். நிறைய பேருக்கு அது தெரியாது. வெளியில் வரனை தேடிகிட்டே இருப்பாங்க, அந்த தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குமானா இருக்காது. அதே மாதிரி 7ஆம் பாவக அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உதாரணமாக 11ல் இருந்தால் கூட
இங்க மனதுக்கு பிடித்த திருமணத்திற்குண்டான அமைப்பு அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்துல இருக்கும். அதை விட்டுட்டு இவங்க வெளியில நிறைய வரன் அப்படிங்கிறது தேடுவாங்க. இந்த பையன் வந்து ஆக்சுவலா உள்ளூர்லயே கிடையாது, பையன் வந்து வெளியூர். ஏன்னா 7ஆம் பாவாதிபதி 11ல இருந்தாங்கன்னா வெளியூர் அமைப்பு அப்படிங்கிறது மட்டுமே உண்மை. அதை விட்டுட்டு இவங்க லோக்கல்லையே பையனை தேடுறேன் பொண்ணை தேடுறேன்னு தேடி 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 அவங்களுடைய கால தாமதத்தை நேரத்தை விரயம் பண்ணுவார்கள். இதனால திருமணம் தள்ளி போகுமானா தள்ளி போகும். சிலர் ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவகம் 12ல் இருக்கும். கண்டிப்பாக உள்ளூரில் பெண் கிடையாதுங்க, வெளியூரில் தாங்க பெண்ணு, வெளியூரில் போய் தேடி பாருங்கன்னு சொல்லலாம். இதே இது இந்த சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக வீட்டுக்குள்ளேயே பெண்ணுடைய அமைப்பு சொந்த பந்தங்கள்லேயே இருக்கும், தெருவுலேயே இருக்கும், உங்கள் ஊர்லேயே இருக்கும், பக்கத்து தெருவில் கூட இருக்கும், தேடி பாருங்கன்னு தான் சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் திருமணம் நடந்திருக்குதான்னா கண்டிப்பாக நடந்திருக்குது. பெண் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தில் அவங்களுடைய கிரக நிலைகள் காமித்து கொடுக்குமானா கிரகங்கள் அமர்ந்த பாவகத்தில் வைத்து இந்த இடத்துல இவர்கள் மூலமாக பெண் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்லுவோம். நிறைய திருமணங்கள் நடந்திருக்குதானா நடந்திருக்குது. வரன் அப்படிங்கிறது அவர்களுடைய ஜாதகப்படி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இங்கேருந்து அவங்க வரலாம். யார் மூலமாக அமையும் அப்படிங்கிறதை தெரிந்து செய்வதுங்கிறது உத்தமம். திருமணத்திற்குண்டான காலம்ங்கிறது வந்து கொண்டே இருக்கும். உகந்த நேரத்தில் உகந்த இடத்தில் பார்த்தால் கண்டிப்பாக திருமணத்திற்குண்டான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.